ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு another நியூ வீடியோ. இந்த வீடியோ மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோனே சொல்லலாம். ஸ்கூல் புக் அவுட் சோர்ஸ் எல்லாமே கவர் பண்ண மாதிரி நோட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு என்னுடைய நோட்ஸை ஷேர் பண்ணி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒரு யூனிட்டாக எப்படி நோட்ஸ் எடுக்கணும்னு செப்பரேட் வீடியோ போடலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இந்த வீடியோவில் யூனிட் 6 எப்படி நோட்ஸ் எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ப்ரிப்பரேஷன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. யூனிட் 6ஓட எல்லா டாபிக்ஸுமே இந்த 2 நோட்டில் நான் கவர் பண்ணிட்டேன். இது என்னுடைய செகண்ட் நோட்டு. இந்த நோட்டில் சிலபஸில் கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்கான நோட்ஸ் எல்லாமே இருக்கும். அதாவது திருக்குறள் வரைக்கும் இருக்கக்கூடிய டாபிக்ஸ்க்கான நோட்ஸ் இதில் ஃபுல்லாகவே இருக்கும். டக்குன்னு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு டாப்பிக்குமே பேஜ் நம்பர் போட்டு வச்சுருப்பேன். இந்த 1 2 3 போட்டிருக்கிறதுலாம் ஒரு நாள் நான் படிச்சிருப்பேன், அதனால் 1 2 3 போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன டாபிக் இருக்கும்னா தமிழ் சமுதாய வரலாறு, ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி இருக்கும் இல்லையா, அதை பற்றி தான். என்னுடைய நோட்ஸ் முக்கால்வாசி ஃபுல்லாகவே இங்கிலீஷில் தான் இருக்கும். இந்த யூனிட் 6 மட்டும்தான் கொஞ்சம் டாபிக்ஸ் நான் தமிழில் நோட்ஸ் எடுத்திருப்பேன். ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டிக்கு நான் நோட்ஸ் என்ன கவர் பண்ணியிருக்கேன்னா, சேர சோழ பாண்டியர்கள் பற்றி, அந்த காலத்தில் இந்த ட்ரேடிங் சென்டர்ஸ்லாம் எப்படி இருந்தது, அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்தது, சொசைட்டி எப்படி இருந்தது, எக்கனாமிக்கலாக அவங்க எப்படிலாம் இருந்தாங்கன்றதை பற்றி தான் இந்த நோட்ஸில் எழுதியிருப்பேன். அதுக்கு அடுத்த டாபிக் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ், தொல்லியல் கண்டுபிடிப்புகள். நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ்லாம் இருக்குல்ல, கீழடி, அதிரம்பாக்கம், அரிக்கமேடு, கொடுமணல், இந்த மாதிரி நிறைய இடத்துல ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரி பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி எல்லாமே எழுதியிருப்பேன். அதுக்கப்புறம் அந்த கல்வெட்டுகள் பற்றிலாம் இருக்கும்ல, மாங்குளம் கல்வெட்டு, மண்டகப்பட்டு கல்வெட்டு, திருக்கோவிலூர் கல்வெட்டு, இந்த மாதிரி நிறைய கல்வெட்டுகளில் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேயே நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து எழுதியிருப்பேன். அதுக்கடுத்து இம்பார்ட்டண்ட்டான டாபிக் சங்ககாலம் முதல் இக்காலம் வரை தமிழ் இலக்கியம் பற்றி. நிறைய பேருக்கு இந்த டாபிக் தான் என்ன படிக்கணும்னு தெரியலன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது எல்லாத்தையுமே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எப்படி நோட்ஸ் எடுத்துருக்கேன்றதை இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். 14 மேற்கணக்கு நூல்கள் தான் சங்க இலக்கியம் சொல்லுவாங்கல்ல, ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ 14 மேற்கணக்குனா 10 பாட்டும் 8 தொகை, இந்த 18 நூல்கள் தான் 14 மேற்கணக்கு நூல்கள் சொல்லுவாங்களா. ஸோ அந்த 18 நூல்களுக்கும் ஒரு நூலுக்குமே இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருக்கும்ல, ஸோ அதை மட்டும் படிச்சுட்டு நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த 8 தொகை நூல்களில் நட்டுநேல பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பாடல் இருக்குது, அதை தொகுத்தவர் யார், தொகுப்பித்தவர் யார், அதோடைய அடி எல்லை என்ன, கடவுள் வாழ்த்து பாடினது யாரு, அந்த நூலுக்கான சிறப்பு பெயர் ஏதாவது இருந்தாலும், அதுக்கப்புறம் நம்ம 6th-லேருந்து 12th வரைக்கும் அந்த நூல்லேருந்து வரக்கூடிய பாடல் வரிகள் ஏதாவது கொடுத்துருப்பாங்கன்னு நம்ம முன்னாடி படிச்சிருப்போம். ஸோ அதையுமே இதில் எழுதி வச்சுக்கிட்டா எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து படிக்கும் போது ஈஸியாக இருக்குன்றனால அப்படி தான் ஒரு நூலுக்குமே நான் எழுதி வச்சுருக்கேன். அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷனில் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது கேட்டிருப்பாங்கல்ல, அதையுமே எனக்கு தெரிஞ்சது நான் இது வரைக்கும் கொஷின் பேப்பரில் பார்த்து படித்தது முன்னாடி நோட் பண்ணி வச்சுருந்துருப்பேன். ஸோ அதையுமே இதில் சேர்த்து எழுதியிருப்பேன். என்னுடைய நோட்டில் அங்கங்கே சைடில் நிறைய கேப் விட்டுருப்பேன். இன்கேஸ் நம்ம ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தா டக்குன்னு எழுதிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல, அதனால நீங்களுமே நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 14 கீழ்கணக்கு நூல்களுக்குமே சேம் 14 மேற்கணக்கு நூல்களுக்கு எழுதின மாதிரியே ஒவ்வொரு நூலுக்குமே என்னென்ன டாபிக்ஸ் ஜென்ரலாக இருக்குமோ அது எல்லாமே எழுதியிருப்பேன். இதே மாதிரி ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிருங்காப்பியங்கள், அதுக்கப்புறம் பக்தி இலக்கியங்களில் பெரிய புராணம் பற்றி எழுதியிருப்பேன். நம்மளுடைய ஸ்கூல் புக் 6th to 12th தமிழ் புக் படித்தாலே இதுக்கான நோட்ஸ் எல்லாமே நம்ம எழுதிட முடியும். இதுக்காக அவுட் சோர்ஸ் எதுவும் போகணும்னு அவசியமே கிடையாது. அதே மாதிரி கிறிஸ்தவ காப்பியம் நம்ம ஸ்கூல் புக்கில் தேம்பாவணி பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றியுமே ஜென்ரலாக நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் எழுதியிருப்பேன். ரச்சனைய யாத்திரிகம் நம்ம ஸ்கூல் புக்கில் அவ்வளோவா கண்டென்ட்ஸ் இருக்காது, சும்மா அதோடைய ஆசிரியர் யார் அந்த மாதிரி சும்மா என்ன எனக்கு தெரிஞ்சதோ அதை மட்டும் எழுதியிருக்கேன். அதே மாதிரி இஸ்லாமிய காப்பியமில் சீரா புராணம். இதுக்கப்புறம் புது கவிதைகள் பற்றி நம்ம ஸ்கூல் புக்கில் ஏதாவது கொடுத்துருப்பாங்களா 6th-லேருந்து 12th வரைக்கும், அது மட்டும் பார்த்துக்கிட்டேன். அதோடைய நோட்ஸ் நான் எடுக்கல. இப்போ நான் காமிக்கிறது திருக்குறள். இது எனக்கு தெரிஞ்ச திருக்குறள்லாம் டாபிக் வைஸ் சும்மா நான் எழுதி வச்சிருக்கேன். ஆல்ரெடி நான் ஸ்கூல் படிக்கும் போதே நிறைய திருக்குறள் மனப்பாடம் பண்ணியிருக்கேன் ஒரு காம்படிஷனுக்காக. அது இப்போ எனக்கு யூஸ் ஆகுது. இப்போ எக்ஸாமுக்கு நான் தனியாக எந்த திருக்குறளும் மனப்பாடம் பண்ணலை. இப்போ தான் திருக்குறள் புதுசாக ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னா தமிழில் 20 அதிகாரம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை படிச்சுட்டு 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா திருக்குறளுமே படிச்சிருங்க. அதுக்கு மேலே படிக்கிறது ரொம்ப கஷ்டம். இது படிச்சுக்கிட்டாலே போதுமானது. இது என்னுடைய இன்னொரு நோட்டு. அதில் திருக்குறள் வரையும் கவர் ஆகிருந்துச்சு இல்லையா, அதுக்கு அடுத்த டாப்பிக்லேருந்து இதில் எழுதியிருப்பேன். இது எல்லாமே மோஸ்ட்லி ஸ்கூல் புக்லேயே உங்களுக்கு இருக்கும். இது நான் எப்படி நோட்ஸ் எடுத்தேன்னா, ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே நல்லா படித்து தரவு பண்ணிட்டதுக்கப்புறம் நான் தற்கால தமிழ்நாடு வரலாறு புக் இருக்கு இல்லையா, அது ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாமே டாபிக் வைஸ் நோட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் இப்போ தான் நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா சும்மா ஒரு லெசன் ஸ்கூல் புக்கில் படித்தோமா அதை அப்படியே நான் நோட்ஸில் எழுதுறேன்னு சொல்லி எழுதாதீங்க. அது சுத்த டைம் வேஸ்ட்டு. நம்மளால் ரிவிஷன் பண்ணும்போது தனியாக படிச்சுட்டு இருக்க முடியாது. அதுக்கு நம்ம ஸ்கூல் புக்கே ஸ்ட்ரெயிட்டாக படிச்சுட்டு போயிடலாம். டாபிக் வைஸ் ஸ்கூல் புக் அவுட் சோர்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்த மாதிரி நோட்ஸ் எடுத்தால் தான் நமக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இந்த ஸ்கூல் புக்கில் கவர் ஆகிற இந்த லெசன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து 10th நியூ சிலபஸ் சோஷியல் புக் மட்டும் படிக்காமல் ஓல்டு சிலபஸ் 10th சோஷியல் புக் இருக்கும் இல்லையா, அதையுமே ஒரு தடவை படிச்சுட்டு நோட்ஸ் எடுங்க. அதுலேயுமே நிறைய பாயிண்ட்ஸ் இருந்தது, எனக்கு படிக்கும் போது தெரிஞ்சுது. அதையுமே ஒரு டைம் ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் நோட்ஸ் எடுத்தேன். யூனிட் 6க்கு இவ்வளோ கிளியராக நோட்ஸ் எப்படி எடுக்கணும், எப்படிலாம் படிக்கணும், என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணணும்னு இது வரைக்கும் யாருமே போட்ட மாதிரி நான் பார்க்கல. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்குமே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெவல்யூஷனரி டெரரிசம்னு எழுதியிருக்கேன்ல, அந்த டாபிக்ஸ் எல்லாமே ஓல்டு சிலபஸில் கொஞ்சம் இன்டெப்த்தாகவே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையுமே சேர்த்து நான் படிச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி எந்தெந்த டாபிக்ஸ்லாம் எங்கெங்கெந்தெல்லாம் படிச்சேன்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் உங்களுக்கு ஒரு யூனிட்க்குமே தனித்தனியாக சொல்கிறேன். எல்லாத்துக்குமே ஓல்டு சிலபஸ் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில டாப்பிக்கு ஓல்டு சிலபஸில் நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சுக்கிறது நல்லது. விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு டாபிக் வந்து முத்துலட்சுமி ரெட்டி, அஞ்சலை அம்மாள், அம்புஜத் அம்மாள் இந்த மாதிரி நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறது இல்லாமல் என்னுடைய இன்ஸ்டியூட் மெட்டீரியலில் கொடுத்தது இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் நான் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சிலபஸில் சோஷியல் ரிஃபார்மர்ஸ், அப்புறம் சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் தமிழ்நாடுன்னு இருக்கும். இதுக்கு வந்து நம்மளுடைய காமராஜர் பற்றி, பெரியார் பற்றி, அண்ணா பற்றி இவங்க எல்லாருமே தான் தமிழ்நாட்டில் ஒரு சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வந்தாங்க இல்லையா. ஸோ அவங்கள பற்றி எல்லாமே எழுதியிருப்பேன். இது வந்து யூனிட் 5ல் டெவலப் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டாபிக் இருக்கு இல்லையா, அதுலேயுமே வந்து கவர் ஆகும். ஸோ ஒரு டைம் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா 2 யூனிட்க்குமே யூஸ் ஆகும். இதெல்லாமே பார்த்ததுக்கப்புறம் எதை பார்த்து இதெல்லாமே நான் நோட்ஸ் எடுத்தேன்னு உங்கள் நிறைய பேருக்கு டவுட் வரும். இது வந்து நான் ஒரு வீடியோ மட்டும் பார்த்து நோட்ஸ் எடுக்கல. யூடியூப்பில் ஒரே டாப்பிக்கு ஒரு 10 வீடியோ பார்த்துட்டு அதில் எனக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் தேவைன்னு தோணுதோ அப்படி தான் நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன். அப்படி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் பார்த்து ரெஃபர் பண்ணி நோட்ஸ் எடுக்க தெரியலனா, குருநாத் ஐஏஎஸ் அகாடமின்ற சேனலில் 1 ஷார்ட் ரிவிஷன் வீடியோ ஒவ்வொரு இயருமே போட்டிருப்பாங்க குரூப் 4 எக்ஸாமுக்கு முன்னாடி. அதை பார்த்துட்டு அப்படியே நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். அதுலேயுமே எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.